வறண்ட குளத்திற்கு தண்ணீர் விடக் கோரி பொதுமக்கள் ஊரை விட்டு வெளியேறி அதே குளத்திற்குள் குடியேறியுள்ளனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள பள்ளமடை கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பள்ளமடை குளத்தை நம்பி அப்பகுதி மக்கள் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழைக்கு கூட அந்த குளம் நிரம்பவில்லை. இதனால் விவசாயம் செய்வதற்காக தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளத்திற்கு தண்ணீர் விடக் கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் கால்நடைகளுடன் ஊரை விட்டு காலி செய்து அந்த குளத்திற்குள் குடியேறியுள்ளனர். இதனால் பள்ளமடை கிராமம் வெறிச்சோடி காணப்படுகிறது. தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை இங்கேயே குடியிருக்கப் போவதாகவும், இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்ப அட்டைகளை திரும்ப ஒப்படைக்கவும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுடைய பள்ளமடை குளத்துக்கு தாமிரபரணியிலிருந்து விவசாயம் செய்வதற்கு நிரந்தரமாக எங்களுக்கு தண்ணி கிடைக்கும் வரைக்கும், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் நாங்க இந்த குளத்திலிருந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். இதை விட்டு நாங்க வெளியில வர மாட்டோம். பல முறை போராடி பல முறை மனுக்கள் கொடுத்தும் பல போராட்டங்கள் ஈடுபடுத்தும் எங்களுக்கு எந்த ஒரு விடிவும் கிடைக்காதனுடைய காரணத்தினால் கடைசியாக இந்த போராட்டத்தை நாங்க எடுத்திருக்கோம். 63 வருஷமா இதே போராட்டத்தை நாங்க நடத்திக்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஊரை காலி பண்ணி நாங்க இனிமே போறதா முடிவு பண்ணிட்டோம். குளத்துக்குள்ள வந்தா இனிமே சமையல் பண்ணணும், அதுக்கு கூட தண்ணிக்கு எங்க போறோமோ அது தெரியல. ஆனா இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மக்களை, எங்களை கொஞ்சம் இந்த பகுதி மக்களை பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நாங்க கவர்மெண்ட்ல ரேஷன் கார்டை ஒப்படைச்சு தேர்தலையும் புறக்கணிச்சிருவோம். கண்டிப்பா இது நடக்கும் சார். தண்ணீர் தரக்கோரி பொதுமக்கள் ஊரையே காலி செய்துள்ள சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.